இருக்குடாப்பா இந்த இது நல்ல ஒட்ட திருப்பம் மிஞ்சால. இதுதான் நாங்கள் படுத்த புது வெகனார். காசை கொடுத்த பயம் நான் மற்ற வாங்க வேண்டிய ஓடையில் இருக்கா. அதான் சொல்றேன். நீங்க அந்த சொப்படு சுந்தரி கார் ஓடுறீங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் விழுத்துவேன். அவன் நியூட்டன்ல வர்றது சேஃப்டி இல்லை. எப்பயுமே வாகனம் இறங்கி கொண்டிருக்கும். சரியோ ஓடி போட்டு கொண்டு வருவோம். என்ன ஒரு கோடி என்னட்ட காசு இல்லையோ பயணம் நாங்கள் அடைஞ்சு ஆகணும். என்னென்னு சொன்னால் வணக்கம் ரவலே எல்லாரும் இப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன். நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காணொலி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் நேற்றைய காணொலி பார்த்துருப்பீங்கள். நேற்றைய காணொலியில் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஸ்மார்ட் கிங்ஸுக்கு வந்திருப்பேன். அதாவது உங்களுக்கு கார்கள் எல்லாமே காட்டியிருப்பேன். நான் ஒரு கார் ஒன்று அதாவது சொல்லியிருப்பேன் லீசிங் எடுக்க போகிறோன்னு சொல்லி எங்களோட சோப்புக்கிற ராசப்பட்டு எடுத்த கொண்டாட் பேக்கை விற்று எடுக்க போகிறோன்னு சொல்லி இருப்பேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கார் எந்த கார்னு சொல்லி தான் காட்ட போகிறோம். இந்த பேருங்க அந்த கார் நான் கணக்கு கூட வைக்கல. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இருக்கிற இந்த சுசுக்கி கஸ்டம் செட் தான் 2025ஆம் ஆண்டு 0 கிலோமீட்டர் இந்த வாகனம் தான் எடுக்க போகிறோம். எடுக்கிற சரி இந்த எடுக்கிறதுக்கான பயணம் நாங்கள் அடைஞ்சு ஆகணும். என்னென்னு சொன்னால் முக்கியமான விஷயம் இது எடுக்கிறதுக்கான நாங்கள் பிஸ்னஸ் வாங்கினதால் நார்மலாக மோட்டர் சைக்கிள்லையோ பஸ்ஸுகளில் தெரிஞ்சு ஒன்று இருக்கல அது எங்களோட தேவைகளுக்கு ஆகியால் கொஞ்சம் கடினம் பண்ணுறதால இது ஓரளவுக்கு எங்களுக்கு உதவும். அதை விட யூடியூப்பும் இப்போ நான் சொல்லப்போனால் பிஸ்னஸ் வாங்கின அப்புறம் யூடியூப்பில் வீடியோ போடுறதும் குறைவு ஆகியால் அந்த நோக்கத்தோட எல்லா தேவையும் பூர்த்தி செய்கிறதுக்காண்டி இந்த வாகனம் ஒன்று இப்போதைக்கு நான் எடுத்திருக்கிறேன். இது இந்த விலை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அதாவது 1 கோடிக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் யோசிப்பீங்க 1 கோடின்னு 1 கோடி என்னட்ட காசு இல்லையோ. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் லீசிங்கிலையும் எங்களோட பைக்கையும் விற்று எடுத்தது தான் லீசிங்கில் போட்டு எங்களோட பைக்கையும் எடுத்தான் பிக்க போகிறேன். அதையும் விற்று எடுத்தது தான் இந்த காரண்ட் நான் சொல்லி ஆகணும். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1 கோடி தான் பட்ஜெட் காரண்ட் சொல்லி ஆகணும். நார்மலாக அந்த காலங்களில் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சத்துக்கு கார் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே வெளியேறி போட்டு இப்போ வெகனாரில் இருக்கிறதுலே கொஞ்சம் இப்போ அதாவது பெஸ்ட்டாக இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டு கஸ்டம் செட் தான். இதை முதலாவது சுற்றி பார்ப்போம் பாருங்க. இது இந்த நீங்கள் சொல்லப்போனால் 2023ஆம் ஆண்டு அண்ணா வந்த டைமில் ஒருக்கா ரெண்டலுக்கு அண்ணா அடுத்த டைமில் கார் ஓடி பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு தட்ட காரை நான் வாங்கி ஓடினதில்லை. அதுக்கு பிறகு இதுதான் எனக்கு தான் ஓடி பார்க்க போகிறேன் கனகாலம். ஓகே இப்போ காரை பற்றி பார்ப்போம். இந்த வாகனத்தை நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டு போகிறோம். வீட்டை தான் கொண்டே விடணும் வாகனம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. எங்களோட வாகனத்தில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களால் எங்களோட இங்கே வாரார். உனக்கு நண்பன் சீட் பெல்ட்டும் போட்டாச்சு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி கார்னு சொல்லி பழக போகிறோம். முதல்ல ஓட தெரியும் என்றாலும் கனகாலம் வந்ததால் மறந்து ஓடன் 2023ஆம் ஆண்டு ஓடினதுக்கு பிறகு இப்போ தான் வாகனம் ஓட போகிறேன். வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன இதெல்லாம் பட்டின் மாடல் தான். பட்டின் பிரேக்கை பிடிச்சி கொண்டு ஒருக்கா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சரி ஸ்டார்ட் ஆகும். என்ன மற்ற பிரேக்கர் இருந்துட்டு நாங்கள் இப்போ 6 விட்டா ரிவர்ஸ் கியர் 6 விட்டா 2 விட்டா நியூட்ரல் D விட்டா நாங்கள் D விட்டு தான் நார்மலாக ஓடுறோம். எல்லா ரோட்லேயும் ஓடுறோம். இப்போ மலை பிரதேசத்தில் நாங்கள் போகிற மாட்டா இல்லை ரவிட்டிங்களாண்டா உயரமான இடத்தை ஏற்றுறதுக்கு உயரமானதுக்கு இல்லை விடணும். டீல விட்டா நார்மலா நாங்க ஓடுறோம். டீல விட்டு தான் நார்மலா இதெல்லாம் எல்லாம் ஓடுங்க. டீல ஆரண்டா ரிவர்ஸ் என்னண்டா நியூட்ரல் நியூட்ரல் அப்படி ஆட்டினா கார் பின்னுக்கு முன்னுக்கு ஓடணும். நீங்க பீரை விட்டு விட்டீங்க பார்க்கிங் அப்படியே கார் அப்படியே நிற்கும். ஒரு இடத்துல நிற்கும். என்ன பார்க்கிங்ல கேமரா ஓட்டிடுது. 360 தெரியும் எல்லாமே வேறங்கோ. சிக்னல் போட்டா இந்த பக்கம் சிக்னல் போட்டிருக்கோம். சிக்னல் போட்டா அந்த இதெல்லாம் காட்டும். என்ன இந்த பக்கம் திரும்ப அந்த சைடு அப்படியே காட்டும். மேனுவல் நீங்கள் ஓடி இருந்தீங்கன்னா கியர் எல்லாம் மாத்தணும். கியர் மேனுவல் ஓடி இருந்தீங்கன்னா அதெல்லாம் கியர் மாத்தி கிளச் பிடிச்சோம். மேனுவல் ஓடி தான் நான் லைசென்ஸ் எடுத்தேன். நான் ஆனா மறந்து கனகாலம் தான். இப்ப கார்கள் டச் இல்லாட்டி டக்குன்னு எடுத்து ஓடக்கூடாது. அது சரி. இப்ப பின்னாலங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஓடக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறார். விருதான் ஆக்கள்கிட்ட வாங்கி வாகனம் ஓடினது இல்லை. அப்படியே ஒரு ரெண்டல் கார் ஓடினா அதுக்கப்புறம் அப்படியே விட்டார் தான் ஓடவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட டிரைவர் வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறார். பெரிய ஹீரியஸ் டிரைவர் தான். ஓகே இதில் பாருங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் பண்ண ரோட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். கனகாலம் நான் வாகனம் ஓடி ஆகியால் அங்கே போய் நம்மள ஒரு சின்ன ரோட்டை ஓடி போட்டு கொண்டு வருவோம். என்ன கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்டே இருக்கு நான் வாகனம் ஓடி. சிக்னல் லைட்டும் போட்டோம். இப்போ சரியாக நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வேம்படி சந்தி. என்ன வேம்படி சந்தி அதாவது பீஸா கட் அது இருக்குது. அந்த இடத்துக்கு முன்னால் தான் நின்று கொண்டிருக்கோம். இப்படியே நாங்கள் நேராக போனாலே சரி. இது என்ன ஸ்டிக்கர் அப்படி கிடைக்கல ஜூஎம் அண்டு கொம்பனை. ஓகே இதெல்லாம் கலட்டி எறியது தானே. இப்போ நாங்கள் அதாவது பண்ண ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். என்ன சொன்னால் ஒரு கார் டிராஃபிக்கில் ஓடுறத விட நார்மலாக ஓடி பார்த்துட்டே கொண்டு போகணும்னு சொல்லி போட்டு முதலாவது பண்ண ரோட்டில் அங்கே மண்டை வீர நார்மலாக ஓடி போட்டு கொண்டு வருவோம். என்ன அப்படித்தான் என்னடா
எங்கால யார சொன்னான்னு சொன்னா எங்களை பிராசம் தான் சொன்னால இப்போ நாளை காட்டுறேன் நான். என்ன எனக்கு மூஞ்சாட்ட விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லையா? அவர் தான் எங்களோட டிரைவர். ஓட தெரியும் நான் இடத்த வச்சு ஓட விரும்பல, அதில் தான் அடுத்ததான் நான் ஓட போறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு பாருங்க இந்த இடம் எல்லாமே. முக்கியமா எங்களை சீட் பெல்ட் போட்டிருக்கணும் நாங்கள். 80 தாண்டா கத்துது என்ன, ஆனால் 69 கார் தாண்டா 70 தான் லிமிட் இங்க. இப்போ எத்தனை ஓடுது? இப்போ உங்க 70க்கு மேல போகண்டாமா? 80 தாண்ட கத்தும். அது உண்மை நல்ல விஷயம்டா. 70 தாண்ட கத்துண்டா ஒரு நல்ல விஷயம் உண்டு. நாங்கள் செட் பண்ணி விடணும். என்ன அப்படி இல்ல என்ன சொன்ன செட் பண்ணி விடலாம். எனக்கு விளையாட்டு இதில் கிடக்கு, எனக்கு ஆப்ஷன் கூட எனக்கு படிச்சிடும். என்னன்னு சொன்னா இப்போ டிராஃபிக்ல போனா நிக்கிற இன்ஜின் நிக்குமா, மற்றது பிரேக் ஆட்டோமேட்டிக்கா பிரேக் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கணக்க செட்டிங் இருக்குது. ஏகப்பட்ட செட்டிங் பார்ப்போம் போக படிக்கிறதானே எல்லாம். நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரோட்டுக்கு தான் விட போறோம். இங்கால இதுக்கால போனா தான் ஓடுறதுக்கு நல்ல இலகுவா ஓடிக்கொள்ளலாம். எப்படின்னு ஒரு 4.5 லிட்டர் பெட்ரோல் நிக்கிறதால பரவாயில்ல. என்ன 4.5 லிட்டர் பெட்ரோல் நிக்குது, ஆகியால ஓடி பழகலாம் படிவ. எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. என்ன நீங்க டிரைவரா மாறீங்களா? அடுத்து நான் ஓடுறேன். சரி, இதுல நீங்க பார்த்து கல்யாணம் அனுப்பினீங்கன்னா நான் ஓடுறேன். பார்த்து படிவ பார்க் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா நான் பார்க் பண்ணி எடுப்பேன். ஏன்னா ஓட தெரியுமா நம்புறீங்களோ நீங்கள்? நம்பிக்கை இல்லை என்றாலும் என்ன இந்த ரோட்டில் கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் மாதிரி எல்லாம் இந்த கடவுள் டைலான் இருக்கு. அப்படியே நிமித்தி விடுங்க வாகனத்தை, அப்படியே பார்க்கில் ஓட்டு விடுங்க. அப்படியே விட்டுட்டு பிரேக் மாற்றி போட்டு பார்க்கில் ஓட்டு விடுங்க. பிரேக்கில் இல்லை, கேன் பிரேக் கீழே கேன் பிரேக். கேன் பிரேக் கேனில் வரணும், கீழே ஓட்டு கிடக்கு. என்ன இப்படி போட்டுட்டு கேன் பிரேக் போட்டு தானே வாக்கிங்கில் வரும். பார்க்கிங்கில் போடும். சரி பாக்கி ஓகேங்க. ஓகே, இப்போ பார்க்கிங்ல நிற்குது. சரி, இது ரிவர்ஸ், இது நியூட்டன், இது டிரைவிங். இல்லைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மேல், அதாவது மலைப்பாங்கான இடத்துல டி தான் டிரைவ் பண்றது. சரிதானே? ஆரண்டா ரிவர்ஸ் போறது, நியூட்ரன்ல வர்றது சேஃப்டி இல்லை. எப்பயுமே வாகனம் இறங்கி கொண்டிருக்கும். சரியோ? ஆக்கியால முதலாவது கேன் பிரேக் இங்கே தான் நோம்பல நாங்கள் எங்களை வாராது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா கீழே இந்த இடத்துல இங்கே இடதுகால் வச்சுக்கோ. இந்த இடத்துல கேன் பிரேக் வந்துடாது. இந்த பிரேக் அப்படி நல்லா அமர்த்தி பிடிச்சு கொண்டு என்ன கேன் பிரேக் எடுபடுது இல்லை, ஃபுல்லாக அமர்த்துங்க. பிரேக் பிடிச்சோன்னு அமர்த்தில அதோட பிரேக் என்ன சிக்னலை போடுவா. இந்த சிக்னல் இது சிக்னல் வேலையடா போட்டது வேலை இது. ஓகே, அடுத்தது இந்த சிக்னல் இது என்ன? ஓகே, ரெண்டு சிக்னல்லாம் கிடக்கு. என்ன இதுல இதை போட்டாச்சு. சரியா? முதல்ல இந்த இதை அமர்த்தியா பிரேக்ல பிரேக்க கால வைங்க. ஓகேயா? டிரைவிங் மட்டும் வந்தாச்சு. சரியா? இப்ப நிமித்தி தானே வச்சிருங்க. சரியா? சரிதானே? பிரேக்ல கால் எடுங்க. ஓகே ஓகே ஓகே, அது ஓகே, பிரச்சனை இல்லை. நான் என்ன சீட் பெல்ட் போடல, ரெண்டு பேரும் நீயும் போடல நானும் போடல. ரெண்டு பேரும் சீட் பெல்ட் போடல. இப்போ என்ன செய்ய போறேன்னு சொல்லுவா. இப்படியே இதுல விட்டுட்டு பார்க்கிங்ல போடுவா. இப்படியே பார்க்கிங் போட்டு இப்படி போட்டுட்டு ஒன்னு கேன் பிரேக் தேவை, கேன் பிரேக் தேவை. சரி, என்ன சொன்னா இப்பதான் சீட் பெல்ட் போட்டுருக்கோம். அதுதான் சவுண்டு கட்டுது. சரியோ? இப்பதான் நாங்கள் சீட் பெல்ட் போட்டுனாங்க. இப்பதான் இதாகினது. இந்த இப்ப என்ன செய்ய போறோம், டிரைவிங் இதுக்கு முட்டுக்கு போட்டுட்டு சரியா? இப்படி கால் எடுத்து சொன்னா தண்டை வரல போகும். சரியே? இப்படி கால் எடுத்தோட நைஸா இதில் அமர்த்தி கொண்டு வந்து சொன்னா இப்பயுமே ஏதோ சவுண்டு கட்டுது. என்னது கண்டு தெரியா? முதலாவது பழகுவோம். சரி, ஓடி எப்ப நீங்க ஓடி ஃபுல்லா பழக போறீங்க? நாங்க ஃபுல்லா பழகிறதுக்கு நாள் செல்லும். இப்பதான் கை வச்சுக்கிறோம் வாகனத்துல. விளங்குது? பயம் இருக்குதானடாப்பா. இப்ப நீ இப்ப இடையில ஓடி தெரியே. இப்ப நீ முந்திரான ஓடி இருப்ப, அவர்கள் முதல் ஓடி இருப்ப. ஒரு மாதம் நான் சரியா 2 வருஷத்துக்கு முதல்ல இந்த கார்ல ஓடுறேன். விளங்குது? அப்ப ஒரு பயம் இருக்கும் தானே. தெரியே? அப்ப முதல்ல நாங்க 20 ஓடி பழகும். இதுல இந்த இடங்கள்ல எல்லாம் பிரேக்ல கால் வைக்கிறதா நல்ல. நாங்க அமர்த்தி பிடிக்கிறத விட. சரியா? ஆனா இதுல வச்சு இந்த இடத்துல பிரேக்ல கால் வச்சு தான் திருப்பி போகணும். இந்த வாரான்னு சொன்னா அந்த அகலங்கள் நீளங்கள் எல்லாம் தெரிய போகணும். சரியோ? பழக்கி தரணும். விளங்குது? ஏன்னா பழக்கி தாரீங்க. சரி, இந்த வேற நீங்க லேர்ன சொன்னது உறக்கலாம் தானே. இப்ப என்ன சொன்னா நம்மள போகுது. வேற இந்த வாகனம் மட்டும் பின்னால வருது. இந்த வரைக்கும் இந்த கோன் இந்த பக்கம் இருக்குன்னு தெரியா அடிக்கிறதுக்கு எனக்கு கோன் நடுவு கடை. சரி, ஓகே. ஆனா கோன் அடிக்க வாகனம் சைட்டா போகுது. அது வாக்கில அது ஓகே. இந்த வெள்ள ரோட்டை பார்த்தோன்னு தான் ஓடுறேன் நான். விளங்குதா? இந்த 360 கேமரா எல்லாம் சும்மா எல்லாம் காட்டாது. சிக்னல் போட்டாதே காட்டும். சிக்னல் போட்டா காட்டும். அது இப்படி டச் பண்ணா காட்டும். நிக்கிறேன். இப்ப எத்தனை 26 தான் போய் கொண்டிருக்கேன். மெப்பெல்லாம் வேலை. இது மெப்பெல்லாம் வேலை என்ன நல்ல என்ன மண்டதீவு ரோட்டு. இந்த ரோட்டு மண்டதீவு ரோட்டு. என்னன்னு சொன்னா லீசிங் எடுத்தாலே நீ காசு கட்ட வேணும், அதை யோசிக்க வேணும். அப்படி கணக்க பிரச்சனை இருக்குது. முதல் முறையா ஒரு வாகனம் ஒன்று லீசிங் எடுத்துங்க. இது வரைக்கும் இந்த லீசிங்க ஒன்றுமே எடுத்தது இல்ல. ஏன்னா இது வரைக்கும் எடுக்கிறேன். நான் முதல் தரம் எடுத்திருக்கிறேன். எல்லாம் தேவைக்காண்டித்தான்.
இப்போ நெடுந்தூரங்கள் போய்க்கல எங்களோட பிசினஸுக்கு கூடுதலாக உதவுமன்றதுக்கான தான் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். இல்லை ஒரு வாகனம் இல்லாதால நோம்பல பயமில்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறேன். வானம் வந்தா நடுங்க நினைக்கிறேன். நடுங்காது, அவன் தண்டாவில் விலத்தி கொண்டு போகணுன்ற நம்பிக்கை. சரி, அவன் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் விலத்துவேன், அவனால முடிஞ்ச வரைக்கும் அவன் விலத்துவன். அவ்வளோ அந்த கொஞ்சம் சைட்டா விடுங்க, கொஞ்சம் சைட் பண்ணலாம் ரோட்டுக்கு. அஞ்சல வாகனம். ஓகே ஓகே ரைட் ஓகே. அப்படி ஓடுங்க மெதுவா. நீங்க அந்த சொப்போடு சுந்தரி கார் ஓடுறீங்கள். இல்லையா, அவன் பழைய மாடல் கார் எல்லாம் எடுத்து போட்டு அந்த ஸ்பீடு 100-200 ஓடி காட்டுறாரு. நீங்கள் என்னண்டா இந்த நியூ மாடல் கார் எடுத்து போட்டு 20 ஓடி காட்டுறீங்க எங்களுக்கு. இப்போ விளங்கு சொந்த வானம் ஓடுறது வந்து சரியான சீலோ. அதான் சொல்றேன், சொந்த வானம் வேண்டா சிலுவா தான் ஓடவான். அடுத்தவன நக்கல் அடிக்க விளங்காதல்ல. இப்ப விளங்கு இல்ல யோசிப்பேன். நான் இப்பயாவது வேற பெரிய வாகனம் இந்த கார்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் யோசிப்பேன். நான் பாக்கல ஒரு நாள். ஏன்னா தெரிஞ்ச வாகனத்தை விட நான் தெரியாத வாகனத்துக்கு போக மாட்டேன். இதெல்லாம் அந்த இது கிரவுண்ட் வேற போகுது, இதெல்லாம் மண்டதெல்லாம் வேற போகுது. எத்தனை இல்லை 100 வேற இருக்கா? 33 என்ன 33 போகுது. இப்ப என்ன 50 மீட்டர் காட்டுது. அப்ப இதுல 33 கிலோமீட்டர். அதெல்லாம் இது மொத்தம் ஓடுன கிலோமீட்டர் வாகனம். அது தெரியாத நான் என்ன 33 பார்த்து கொண்டிருக்கேன். 50 போய் கொண்டிருக்கேன். இதுல இந்த மீட்டர்ல காட்டாதா? இந்த மீட்டர்லயும் காட்டும். அதை நாங்க செட் பண்ணி விடுவோம். நாங்க செட் பண்ணி விடுவோம். முதல் தலைமுறைப்பா நான் கார் எடுக்கணும்னு சொல்லி ஒரு கார் தெல்ல போய் இருந்து வீடியோ ஒன்று எடுத்து நான் இது மட்டும் ஓடுது. இதுல ஓடி நான் நேர் ரோட்ல தெரியுமா? இந்த நேர் ரோட்ல கார் சேல்ஸுக்கு போய் வீடியோ எடுத்து போட்டுட்டீங்க. அப்பே கார் வாங்கணும்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முதல் 2 வருடங்களுக்கு 2-3 வருஷம் இருக்கும். இங்க அதுல ஒரு கார் ஒன்று நிக்குது. என்ன அதெல்லாம் தெரியுமாடாப்பா? பெரிய டிரைவர், கொழும்பு டிரைவர். இது பார்வையாளர்களுக்கு எப்படி இருக்கோ தெரியாது உண்மைக்கும். ஆனா உண்மைக்குமே இது சரியான கஷ்டப்பட்டு தான் இந்த வாகனம் எடுத்தது. அதுக்கும் முழு காசு இல்ல உண்மைக்குமே. மறுபடியும் சொல்றேன், என் நம்பர் இந்த மேப் போட்டு கிடக்குது. கிரிக்கெட் இது காட்டுற மேப். இப்ப புதுசா வந்து அந்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் மண்டதியில் ஒரு கிரவுண்ட் உண்டு. இந்த அமைக்க போய் சொல்லி சின்னவ தானே அது வளவுதான். இந்த காணி தான் அந்த காணி. பெரிய ஒரு கிரவுண்ட் உண்டு வேறங்கோ. அன்றைக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசானக வந்து ஒரு விஜயம் கொண்டு வந்தவர், அதாவது வந்திருந்தவர். பாருங்க என்ன மாதிரி அதை எப்படி கட்ட போய் சொன்னா இப்படித்தான் அந்த மேப் பெறப்போகுது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் சொல்லி இருக்குது. இப்படித்தான் பெறப்போகுது. இது வந்து கட்ட முதல் கட்டின அப்புறம் அடுத்த வீடியோ போடுவோம். ஆனா முதல் கட்டுறதுக்கு எல்லாம் தடுத்தவே இல்லடாப்பா கட்ட வேணாம்னு சொல்லி. அதே நான் தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? இப்ப இது என்ன எங்களை விட இந்த காரை விடுறத ஓடிக்கொண்டு எங்களை விடுறதுக்கு வீட்டை விடுறதுக்கு இடம் இல்லையே. ஏன் இடம் இல்லையா? இப்பெல்லாம் பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன இதெல்லாம் அப்படி சுத்தி கொண்டு போறோம். அப்படி நம்மள சுத்தி கொண்டு இல்லை, ஒரு சந்தி கொண்டு வர முதல்ல அதுல நிப்பாட்டுங்க. நான் திருப்பி மேல இருந்து வா. என்னண்டா சோதரங்கள், அதாவது இந்த மண்டதீவு இருக்கு தானே, அந்த ரோட்டு பக்கத்தால அப்படியே கடைசி மட்டும் வந்தாங்க. இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயில் ஒன்று தெரியல, நான் பாக்குறதுக்கு அழகா இருக்குது. அப்படி அந்த பக்கம் பார்த்து மட்டும்னா அந்த ஏதோ ஒரு மரம் ஒன்று இருக்கு. ஆலமரமே அரசு மரம் தெரியல. உள்ளதுக்கு வேண்டா பார்த்து சொன்னா அப்படி கீழே போய்கொண்டே இருக்குது. ஓடுன்னு சொல்லி வந்தா நான் ஓரளவுக்கு ஓடுறேன். என்னடா பிரச்சனை இல்லை? என்ன பரவாயில்ல தானே? என்ன ஓடுறேன், பிரச்சனை இல்லை. சமாளிக்கக்கூடிய நாள் தான் கிடக்குது. இந்த வேறங்க இந்த இதுல வெட்டுறதெல்லாம் கிடக்குது. ஓட்டு பார்த்து இங்க டிரைவர் இல்லைன்னு இந்த வெட்டுறதுல எரியுமே. அதே 3-4 தரம் வெட்டுறீங்க கேட்குறேன். லங்கு தானே இப்படித்தான். டிரைவர் தானே? டிரைவரா? கொஞ்சம் ஓடுறது தானே? கொஞ்சம் இல்லை, ஒரு அரவாசி திட்டம் ஓடுறீங்களா? என்ன கொஞ்சம் பயம் இருக்கு. ஏனெண்டா இவ்வளோ காசை கொடுத்தா பயம். அதுதான் வராது பயம். ஐயோ, இந்த ஒரு முதலிட போட்டு ஒரு வாகனம் பழகிக்க விசாராக பயமா கிடக்கும். இப்ப என்னன்னா இந்த காலத்துல இப்ப நாங்க அந்த காணி வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லி இருந்தானே, அதே மாதிரியே இந்த காலத்துல நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். கொஞ்சம் படி ரோட்டு ஒழுங்கான ரோட்டு வரட்டும். ஒழுங்கான ரோட் பெருமன்றீங்களா இவ்வளோ நேரத்துக்கு? வேற அது இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப முந்தி காணியும் தங்கமும் வாங்கினா இதன்னு சொல்லி சொல்றவன் என்ன சரியா? அதாவது முதலீடு இறக்கும், அது உங்களுக்கு உதவ சொல்லி. இந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வாகனம் இப்ப காணி என்ன டக்கண்டு உங்களுக்கு அவசரத்தை வேண்டாம் விக்கல அது. ஆனா வாகனம் பாத்தீங்கன்னு சொன்னா டக்கண்டு விக்கலாம். மற்ற வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப விலைகள் ஏறி கொண்டு இருக்கு. என்ன
குறையாது ஒரு காலம் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் விலை குறையாது. தங்கமும் விற்கலாம், அதே மாதிரி வாகனம் விற்கலாம். காணி விற்கல தான் காணி வாங்கி வைக்கிறது நல்ல. இந்த வாகனத்தை விட என்ன அலம்புற மாதிரி கிடக்கோ இல்ல. இன்றைக்கு ஒரு ஆள் சொன்ன கதையை சொல்றேன் நான். பேங்க்ல ஒரு ஆள் சொன்ன கதையை தானே சொல்றேன் நான். என்ன நான் கேட்ட எடுத்தானே வரும் சொன்னது. காணி வாங்குற நல்லமோ தங்கம் வாங்குற நல்லமோ இல்லாட்டி ஒரு வாகனத்தை வாங்கி வச்சுக்கிற நல்ல கேட்க அந்த ஆள் விளக்கம் தந்தது. இதுதான் நாங்கள் எடுத்த புது வெகனார் கஸ்டம் செட் 2025. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 0 கிலோமீட்டரோட அங்கே வந்தது. இப்போ பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க. பொடி வளம் எல்லாம் பொடி வளத்தை என்ன பார்க்குற புதுசான வாகனம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயமே நீ லீசிங் கட்ட வேணும், அதுக்காண்டியே ஓடி ஓடி உழைக்க வேணும். பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போயும் ஒரு நண்பர்கள் நிப்பாட்டி கூப்பிட்டு கேட்டவர் என்ன வாகனம்னு சொல்லி வெகனாரில் ஸ்ட்ரிங் வராதுன்னு சொல்லி கேட்டார். நீ ஸ்ட்ரிங் வராது என்ன ஸ்ட்ரிங் அதுக்கு பதிலாக இப்போ நீ கஸ்டம் செட் தான் வரும். இந்த எல்லாத்துக்கு வேறு கஸ்டம் செட்டுன்னு சொல்லி உண்மைக்குமே வெகனாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விரும்பி வாங்குறதுக்கான காரணம் பெட்ரோல் பாவனை மற்ற ஸ்பேஸ் எல்லாம் நல்லா இருக்கும். எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நம்மள இங்கால நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மற்ற உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு இதுகள் வேறு என்னென்னு சொல்கிறது. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்கு பெட்டிக்கு இது கூட இந்த இதுக்கு என்னவெல்லாம் கிடக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பம்ப், இப்போ காற்றடிக்கிறதுக்கு பம்ப், அதே மாதிரி ஏகப்பட்ட இதுகள் இருக்குது. இந்த ஸ்மார்ட் கிங்ஸ்லாம் நாங்கள் எடுத்து நாங்கள் வாங்கினோம். இந்த ஊத்தல் இருக்குது, அதாவது அங்கேருந்து வந்தது தானே. நாங்கள் இப்போ வலிக்கிட்டு போவோம். என்ன கதை ஒருத்தர் அந்த வடிவை போய்க்க மண்டதீவை பார்த்து கொண்டு போவோம். மண்டதீவு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஏசு நிற்கிறார் பாருங்க. இந்த இடத்துல இருக்கிறார். ஓகே, இப்போ பாருங்க சரி சகோதரங்கள் இப்படி நாங்கள் வீட்டு வண்டி வாகனத்தை விட போகிறோம். ஃபோனும் மூவ் ஆகும்போது வீடு மங்கட வாகனங்கிற அளவுக்கு பத்தாது. விடலாம் வேணாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் விட வேணும். பார்ப்போம், பழகிறது தானே. சொன்னால் நாங்கள் சரியாக முத்த வழியில் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். என்ன கார் ஓடுறேன் நான் ஓடுறேன்னு தானே வடிப்பேன். சின்ன பையன் பண்ணுறோம் மற்றபடி ஓடுறேன். என்ன பிரச்சனை என்ன ஏன்னா இந்த பாருங்க இதில் என்ன சிஸ்டம்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரையில் போகிறதெல்லாம் தெரியும். என்ன கார் எந்த மாதிரி இந்த மெப்பு காட்டுது. வேறு என்ன வேணும் இதில் சுருக்கல கிடைக்கிற மேப்பு. இது என்னத்துல மேப்? இது ஐபோன்ல இருக்கிற மாதிரி மேப். என்னது மலையான் கஃபே இருக்குது, ஜெட்பின் ஹோட்டல், குளப் டவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்னன்னு சொன்னா ஒரு அளவுக்கு வாகனம் ஓடுறேன் பரவாயில்லை. இன்னும் ஒரு 2-3 நாள் ஓடணும். என்ன இப்ப நார்மலா நான் எடுத்துக்கிச்சு ஓடினான்டாப்பா. ஆக்களுக்கு ஓட விருப்பம் இல்லை இப்போதைக்கு. அதனால் ஆக்களுக்கே ஓடி இருக்கேன். முதல்வருக்கு ஓடி இருக்கேன். 2023 ஓடி இருக்கேன். இப்போ நான் ஓடில ஆக்களுக்குள்ள. இப்போ ஓட்டோ கியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக கஷ்டப்படுத்தவே இல்லை. நார்மலாகி உழைக்க கொண்டு போகலாம். உங்களுக்கு வாகனத்தின் அகலங்கள் தெரிஞ்சா காலம். என்ன ஓரளவுக்கு அந்த ஆட்டோக்கள் ஓடினதாலும் அகலங்கள் விளங்குது. என்ன அப்படித்தானே? என்ன உண்மைதான். ஆட்டோ ஓட்டம் தெரியாட்டி ஆட்டோட தெரியாட்டி அகல நிலமும் தெரிஞ்சிருக்காது. இப்போ நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்? அங்கே ஒரு கடைக்கு போய் இது குடிச்சிட்டு போவோம். என்ன எந்த கடைக்கு போவோம்? இந்த எந்த நேரம் இது ஒரு தெருவாங்க பாதாம்பால் குடிக்கிறாங்க. பாதாம்பால் எந்த சந்தியா? முட்டாசு கடை சந்தியா? யாழ்ப்பாணம் சந்தியா? யாழ்ப்பாணத்தில் ஒரு மெயின் சந்தி உண்டு. அதான் அந்த கருவாடுகள் எல்லாம் விற்பாங்க அந்த சந்தி. சரியே எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட் சிட்டி இருக்குது. இந்த ஓடுறான்டா இப்போ டவுனுக்கு ஓடுறான்டா ஃபேமிலி. ஐயா 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 புதுசாக வாங்க மாட்டேன். நாங்கள் ஐயா கிட்ட வழி விடுங்க. ஐயா கோவிக்காக கிட்ட வழி விடுங்க. நாங்கள் பாவம் சரியே அந்த யாழ்ப்பாண டவுனை காட்டி கொண்டு போக மாடாப்பா. என்ன போயிக்கல. இப்போ 2025ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் எத்தனாம் தேதியிலா பாண்டகி? சொச்சம் தீயதி உண்டு. இன்றைக்கு இந்த மாதிரி தான் யாழ்ப்பாண நகரம் காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண நகரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பட்ட கடைகள் இருக்குது. இந்தியாவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க, இது ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் கடை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் சில்வர் பாத்திரங்கள் விற்கிற கடை ஒன்று இருக்குது. ஏகப்பட்டது இருக்குது. மற்றது இங்கால உடுப்பு கடைகளும் ஏகப்பட்டது இருக்குது. இந்த கணக்கு உடுப்பு கடையிலும் இருக்குது. இதுதான் முட்டாசு கடை சந்தி. மாரிச்சொலிப்புடன் அங்க இருந்தது வேற ஒரு சந்தி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ மானிப்பார் ரோட்டுக்கு திரும்ப போகிறோம். திரும்பிட்டோம். எங்களோட டிரைவர் தான் இப்போ திருப்பினவர்.
இது ஓட்டோ திரும்ப கொண்டு வந்தவங்க போல ஓட்டோ விட்டு பாப்போம் திரும்ப தான் இல்லடா அப்ப ஓட்டோவா பிரேக் அடிக்குமா முடாப்பா ஓட்டோ பிரேக் அடிக்குது அது அந்த கட்டியை பார்த்தவனும் தேவையில்லா வீடியோ எங்களுக்கு தேவையில்லா வீடியோ இல்லை ஆனா இந்த வியூ நல்லா இருக்குடாப்பா உண்மைக்கு அந்த அந்த சிஸ்டம் என்ன வேறு இருக்குடாப்பா இதுக்கு என்ன சிஸ்டம் மானிட்டர் இந்த மானிட்டரோட வச்சு பாக்கிக்க நல்லா இருக்குது இதில் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஏபிசி சர்பத் குடிக்க வந்தோம் நாங்கள் இந்த இடத்துல என்ன வேறு திறமை இருக்கா பரவாயில்ல எங்கண்டா இப்போ நான் குடிக்கிறேன் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவா இருக்குது நான் குடிக்க போகிறேன் நல்லா இருக்கும் கருவா வந்துட்டோம் போயிட்டு வீடு தான் வானம்புற அளவுக்கு முட்டை மெதுவா இனியோடுக்கு மெதுவா அங்கால முட்டாது எல்லாம் தெரியுதானே மேல் பக்கம் எல்லாம் ஓகே பிரேக் கண்ட்ரோல் இனியோடுக்கு மேலே ஏறுது கொண்டு வா பிரச்சனை இல்லை ஏறுது ஓகே இஞ்சால் நல்லா திருப்ப ஆகணும் சரி இஞ்சால் நல்லா திருப்ப ஆகணும் ஒட்ட திருப்பு நேரா போ பின்னு போ ரிவர்ஸ் இருக்குடாப்பா இந்த இது நல்லா ஒட்ட திருப்பு ஆகணும் இஞ்சால நல்லா ஒட்ட திருப்பு இப்படியே நல்லா ஒட்ட திருப்பு இஞ்சால பின்னு போடா இதுல மதுரை கிடக்குடாப்பா இதுல மதுரை கிடக்கு முன்னுக்கு மதுரை கிடக்கு இந்த இடத்துல இந்த கதவை திற இந்த கதவை திற உனக்கு இதுல மதுரை கிடக்குடாப்பா இந்த இடத்துல இங்க நல்ல ஒட்ட ஓகே நல்ல ஒட்ட திருப்பு இஞ்சால நல்ல இடவழி கிடக்கு இந்த பக்கம் நல்ல ஒட்ட திருப்பி கொண்டு வா அந்த பக்கம் ஓகே இந்த பக்கம் நான் பாக்குறேன் பாரு நீ வா மெல்ல வா ஓ இது ஓகே இது இந்த பக்கம் நல்ல ஒட்ட திருப்பு முடிஞ்ச வரையும் ஒட்ட திருப்புனால நான் இஞ்சால ஒட்ட திருப்பு நல்ல ஒட்ட திருப்பு ஒட்ட திருப்பு இஞ்சால முட்டை மாதிரி தான் வருதுனால கொண்டு வா ஒட்ட திருப்பு கொண்டு வா இனிமே நேரம் நிமித்தி கொண்டு வா அப்படி நிமித்தி கொண்டு வா சரி அப்படி ஒட்ட திருப்பு நிப்பாட்டி போட ஒட்ட திருப்பு நல்ல ஒட்ட திருப்பு அதில் அப்படி ஒட்ட திருப்பு பின்ன அது பிரச்சனை இல்லை திருப்பு நல்ல ஒட்ட திருப்பு ஒட்ட திருப்பு பொறு அங்கால முட்டாது பின்னால முட்டாது ஒட்ட திருப்பு பூக்கொண்டு போட்ட உனக்கு உள்ள பின்ன முட்டா நீ வா முன்னுக்கு தான் ஒட்ட திருப்பிடு நல்ல ஒட்ட திருப்பிடு பின்ன முட்டாது கார் விடவும் பார்த்தாங்க சின்ன பாதை கொண்டு வா நல்ல ஒட்ட திருப்பி கொண்டு வா இவரு கிளாத இதுண்டா கிடக்கு இல்லை தானே ரெடு பைக் எடுக்கணும் என்ன இதில் நிப்பாட்டி வச்சிரு பைக் எடுத்துட்டு வரேன் பைக் எடுக்கணும் பைக்